வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ டிஎன்எஸ்டிசியில் முதல்வர் விஜய் 2025 நடைபெற்ற நியமனங்கள் முழுவதுமே ரத்து செய்ய இருக்காருங்க. ஸோ 2025 நடைபெற்ற டிசிசியோடைய நியமனங்களில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்றதுனால ஸோ அந்த நியமனங்களை முழுவதுமே ரத்து செய்கிறதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க போகிறாரு. ஸோ 2025 அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பணிக்கு இருப்பவங்களை மீதி 865 பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்கல. மீதி இருக்கிற 865 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ மீதி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கவுன்சிலிங் கூப்பிடல, செய்முறை தேர்வுக்கு கூப்பிடல. இப்படி எல்லாமே பல விதமான குறைகளை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸோ முறைகேடுகளை ஈடுபட்டது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறதாகவும் பார்த்திபன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க போக்குவரத்து துறை அமைச்சர். மேலும் 2025 டிஎன்எஸ்டிசி காலி பணியிடங்கள் 2026 எவ்வளோ வெளியிட போகிறாங்க? 28,000க்கு மேற்பட்ட டிஎன்எஸ்டிசியோடைய காலி பணியிடங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ 2026 28,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் இருக்கும் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்கப்படுகிறது. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறது உறுதி. ஸோ இப்போந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அதிக அளவு வேக்கன்சிஸை இந்த ஆண்டு உங்களுக்காகவே கொண்டு வரதா முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு மக்களே. ஸோ இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவை இரண்டையும் உடனடியாக பெற்று வைத்து கொள்ள வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ தள்ளப்பட்டிருக்கீங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை போக்குவரத்து கழகங்கள் வெளியிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றது இன்னமும் நமக்கு யாருக்குமே தெரியல. புதிய பேருந்துகளுடைய கொள்முதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ புதிய பேருந்துகளுடைய கொள்முதல் போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய பேருந்துகளுடைய கொள்முதல் அதிக அளவில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது மக்களே. அதிக அளவில் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய போகிறாங்க. 20,000க்கு மேற்பட்ட பேருந்துகள், தாழ்தள பேருந்துகள், பேட்டரி பேருந்துகள், அனைத்து பேருந்துகளுமே கொள்முதல் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அரசாணை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டவுடன் புதிய பேருந்துகளுக்கு உண்டான டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எல்லாருமே எடுக்கிறதா முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்புக்காகத்தான் மக்கள் ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ண தவந்துடாதீங்க. அதே போல் 2025 டிசிசியோடைய நியமனங்களை முறைகேடுன்றதை குறிப்பிட்டு கண்டறியப்பட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.